நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமே, அப்போ அந்த உணவானது இந்த கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டா நம்ம என்ன பண்றது என்று அதை அழகாக ஸ்ரீ வசனம் எடுத்து காட்டுகிற. மடி தடவாத சோறு, சுருள் நாராத புஷ்பம், சுண்ணாம்பு படாத சாந்துமீரே இவர்கள் கொடுத்து எடுத்து காட்டுகிறார். அப்ப கண்ணன் தன்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது அந்த சேரை மடி தடவை பார்த்து கண்ணனை அமர வைத்தாராம். அமர வைத்த பிறகு பழத்தை ஒரு கீழே போட்டு தோலை கொடுத்துட்டு கொண்டிருந்தாராம். அந்த தோலை கண்ணன் சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். அப்ப அந்த பயபக்தி, அப்ப தன்னுடைய தேவியார் என்ன சுவாமி பழமெல்லாம் கீழே போயிட்டு இருக்கு, தோல் தானே அவர் பிரசாதப்படுறாரு, நம்மளால என்ன சொல்லியிருப்போம், தோல் தான் சுவாமி விட்டமின் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அங்கு அப்பதான் அடடா ஐயோ சுவாமி மன்னிக்கணும் சுவாமின்னு சொல்லிட்டு விதிராழ்வான் தோலை கீழே போட்டு பழத்தை கொடுத்தாராம். இல்ல எனக்கு பசி ஆரிச்சுன்னு சொன்னாராம் பகவான் கண்ணன். இல்ல சுவாமி இப்பதான் பழமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, உம்முடைய பழமா எனக்கு பசி ஆரப்போகுது, உலகம் உண்ட பெரு வாயன் அல்லவா, பய பக்தியோடு எமக்கு செய்தாய்ப்பாரு, அதுதான் எமக்கு இங்கே. அதுபோல அந்த பய பக்தியோடு எப்படி ஒரு சபரி தாயானவள் கடித்து கடித்து கொடுத்தாள், அந்த பழத்தை புசித்தான் ராமன். அதுபோல இங்கு எப்பேற்பட்ட ஒரு பய பக்தியோடு தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருமேனி ஆனது நோகக்கூடாது. இது எப்பேற்பட்ட ஒரு பாவனா பிரகர்ஷன் சொல்லுவாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துடாது. சிஷ்யனாக இருக்கலாம், ஆச்சாரியனுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களை பண்ணலாம், ஆனால் ரசோக்தியாக, அதாவது இன்ட்ரெஸ்டோடு உகப்போடு இப்பேற்பட்ட கைங்கரியத்தை அது பண்ணுகிறார் என்றால் கடனே என்று பண்ணலாம் சில பேர், என்னமோ சிஷ்யனா ஆயிட்டோம் அதுக்காக பண்ணலாம் சில பேர். அது எப்படி தப்புற ஒரு கதை சொல்வார். ஒரு குருக்கிட்ட 2 சிஷ்யர்கள் இருந்தாராம். ஒரு சிஷ்யர் வலது கை வலது கால் பிடிப்பாராம், ஒரு சிஷ்யர் இடது கை இடது கால் பிடிப்பாராம். இப்படிதான் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பிடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது வலது கை பிடிக்கக்கூடிய ஒரு சிஷ்யர் அன்று ஊருக்கு போறார். அப்படியே ஊருக்கு போறேன், உன்னுடைய இடது கால் தான் நீர் பிடிக்கணும், என்னுடைய வலது கை வலது காலை நீ பிடிக்க கூடாது அப்படின்னாரா ஒரு சிஷ்யர். அது எப்படி, நீ ஊருக்கு போற நான் தான் அதை பிடிப்பேன் அப்படின்னாராம். அப்படி நீ பிடித்தேயானால் அந்த வலது கை வலது காயை வெட்டுவேன் அப்படின்னாராம். இதுவா சிஷ்யத்துவ பூர்த்தி? அப்போ இந்த இடத்துல நமக்கு பெரியோர்கள் எடுத்து காட்டும் பொழுது ஒரு உகப்போடு செய்யக்கூடியது. அந்த உகப்பை இங்கு சுவாமி எம்பாரானவர் எவ்வளவு அழகாக அந்த பாவனா பிரகர்ஷம் என்பார்கள் நம்முடைய பெரியோர்கள். பாவனா பிரகர்ஷம் அப்படியே தன்மை பாவம் என்பார்கள். அந்த தன்மை பாவத்தோடு இந்த கைங்கரியம் பண்றதுன்றது மிக மிக துர்லபம். எப்படி சுவாமி ஒரு அனந்தாழ்வான் திருமுக்குளத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் தீர்த்தம் ஆடுறாராம். அப்படி தீர்த்தம் ஆடும் பொழுது மிக அழகாக அந்த குளத்துக்கு உள்ள போயிட்டு வராராம். என்ன ஆண்டாள் தீர்த்தம் ஆடினாலே, பெண்கள் தீர்த்தம் ஆடினா மஞ்சள் கிழங்கு பூசுவாங்க இல்லையா, அப்ப அந்த மஞ்சள் கிழங்கு கிடைக்குமான்னு பார்த்தாராம். ஆண்டாள் தீர்த்தமானது எப்போ, இவர் தீர்த்தமானது எப்போ? இப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அனந்தாழ்வான், ஆண்டாள் தீர்த்தமானது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அந்த பாவனா பிரகர்ஷம் ஆகையினால் இங்க சுவாமி எம்பாரானவர் தன்னுடைய ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு உந்துதல். அப்ப பாருங்க, அவர் படுத்து பார்த்து எழுந்து ஆச்சாரியனை அங்கே சயனிக்க வைத்தார் என்பார்கள் பெரியோர்கள். அப்ப கேட்கும்போது நரகம் என்பார்களே, நான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆச்சாரியனுடைய திருமேனியானது நோகக்கூடாது. அதுதான் பாவனா பிரகர்ஷன் பேர். தான் நரகத்துக்கு சென்று கூட ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு பணிவிடை பண்ணுகிறார் என்றால் வேறு யார் இது போல் கைங்கரியம் பண்ணி இருக்கிறார்? இவர் ஒருவரே. யார்? எம்பாரி 1000வது ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இவர் ஒருவரே என்று சொல்லலாம் மிக அற்புதமாக. அதுபோலதான் சுவாமி எம்பெருமானாரானவர் எப்பேற்பட்ட ஆச்சாரிய கைங்கரியத்திலே மிக நிலை நிற்போரா, குறத்தாழ்வான் ஆச்சாரியத்தில் நிலை நிற்போரான்னு பார்த்தோம்னா 3 பேருக்கு போட்டியே வைக்கலாம். ஏன்? அந்த எம்பெருமானாரால் நம்ம எல்லாருக்கும் மோட்சம், ஆனா அந்த எம்பெருமானாருக்கு குறத்தாழ்வானால் மோட்சம் இல்லையா? எவ்வளவு ஒரு ஒண்ணுக்கு ஒன்று ஒரு ஒற்றுமை பாருங்க. ஏன்? எப்படி பார்த்தோம், எங்கே பார்த்தோம்? இப்ப ஆச்சாரியருடைய வாக்கை மீறி மந்திரத்தை சொன்னாருன்னு பார்த்தோம். அப்ப ஆச்சார வாக்கை மீறினா நரகன்னு பார்த்தோம். அப்ப இங்க இவருக்கு மோட்சமான இல்ல. அப்ப எப்படி கண் போகிறது? கண்ணை போய் கேளு என்று வரதராஜன் கிட்ட போய் அனுப்புறார். யாரு? சுவாமி எம்பெருமானார். அவர் இருப்பது திருவரங்கம். ஏன் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இருக்காரு, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கண்ணு கொடுக்க மாட்டாரா? அது என்ன காஞ்சிபுரம் தேவ பெருமாள் தான் கொடுப்பாரா? கேட்டதை அப்படியே கொடுப்பவர் வரதராஜன். பெருமாள் கோவில் என்பார்கள் பெரியோர்கள். அப்ப ஸ்ரீரங்கம் பெருமாள் கேட்டதை கொடுக்க மாட்டாரா? என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்பார், மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆகையினால் பெருமானார் மிக அழகாக குறத்தாழ்வானை அனுப்பி வைக்கிறார்.
அப்ப அங்க போகும் பொழுது குரத்தாழ்வான் அற்புதமாக ஸ்தோத்திரங்களை சொல்ல 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 அப்ப என்ன வேணும்னு கேட்கிறாரு யாரு? தேவபெருமாள் மிக அழகாக. ஏன்னா இப்போ ஆச்சாரின் வாக்கையும் மீறக்கூடாது. இங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கண்ணு வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்க. ஆனா இந்த ஊனக்கண் நமக்கு தேவையா? அப்ப கேட்கிறார் மிக அழகாக, உம்மையும் எம் ஆச்சார